167 மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் 3 பணிகள், 168 திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் 2 பணிகள், 169 நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் 3 பணிகள், முறையாக 13,85,000 நலத்திட்ட பணிகளை நான் துவக்கி வைத்திருக்கிறேன். இந்த முதல் சுற்று என்னுடைய நலப்பணிகளை மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்களும், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து மக்களுக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களினுடைய ஆட்சியில் இந்த கட்டடங்களை இந்த மக்களுக்காக நான் அர்ப்பணிப்பதற்காக வந்திருக்கிறேன். மாவட்ட அரசு பொறுப்பேற்றதுல மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகளை இப்ப இன்னும் நிறைவேற்றணும் மக்கள், ஏழை எளிய மக்கள் எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்காங்க. ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா எல்லாம் மக்கள்கிட்டையும் ஆட்சி நல்லா பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுல எதுவும் இல்லை. இந்த கருத்து எப்ப நிறைவேறும்? ஏன்னா வந்தவுடனே நீங்களே ஊடகமே சொல்றீங்க ஆட்சி நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிறது. முதல்வர் அவர்கள் மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 60 ஆண்டுகள் கழித்து இந்த அரசு ஊழலை ஒழிப்போம் என்கிற சபதத்தை எடுத்திருப்பதே நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. அந்த செய்தி தான் இப்போ முக்கியமான செய்தி. லஞ்சம் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற செய்தி கண்டிப்பா செய்யணும். ஆத்தூர்ல சார் தூய்மை பணியாளர்கள் ஒரு தனிப்பட்ட நபர் உங்களோட எந்த சலுகையுமே கிடைக்காது அப்படிங்கிற பத்திரம் எழுதி கையெழுத்து வாங்கியிருக்காரு. அதெல்லாம் யார் சொல்றது? மக்கள் எஜமானர்கள், மக்கள் ஜனநாயகத்தினுடைய தெய்வங்கள். அவங்களுக்கு வேலை செய்யற பாக்கியம் தான் எங்களுக்கு கிடைச்சது. ஜனங்க தான் தெய்வங்க. அவங்களுக்கு குறை வைக்க கூடாது. அவங்க கேட்கறதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு எடுத்திருக்கோம். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஒன்னும் எஜமானர்கள் இல்லைங்க, மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுடைய தேவைகள், அவருடைய குறைகள், அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் எம்எல்ஏ. அதை முதல்வர் விஜய் சாருடைய அரசாங்கம் சிறப்பா செய்யுங்க. நன்றி.